ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து நம்மை வழிநடத்தி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நம்முடைய கத்தோலிக்க சபை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் விழா பல நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த நாளுடைய பேர் விழா அல்ல, கிறிஸ்து அரசருடைய விழா என்கிறோம். இன்று நடக்கக்கூடிய இந்த நாள் விழா அல்ல, பெரும் விழா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு, கர்த்தாதி கர்த்தர் இந்த மண்ணுலகிலே ஜனங்களுக்காக இதோ அரசரானார். ஹல்லேலூயா. அவர் அரசராகவே பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறந்த நாளிலே ஞானிகள் யூதரின் அரசர் பிறந்து விட்டார் எங்கே என்று விசாரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து நாம் அரசர் என்பதை வெளிப்படுத்துக்கு முன்னாலே அவருடைய பிறப்பிலே இதோ அரசர் என்பதை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதரின் அரசர். ஹல்லேலூயா. யூதா ராஜ சிங்கம். ஹல்லேலூயா. யூதா ராஜ சிங்கம் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன ஆகிறது? உலகத்தில் இருக்கிற தீமைகளையும் உலகத்தில் இருக்கிற அந்தகாரங்களையும் பாவத்தையும் கட்டுகளையும் இதோ கடித்து கிழிக்கிற சிங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ கிறிஸ்தரசருடைய பெருவிழாவாக இன்று இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க சபையே கிறிஸ்தரசருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அரசுகள் பல நிலையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் என்ன? அந்த அரசுகளுக்கு கிரீடம் இருக்கு, செங்கால் இருக்கு, அதிகாரம் இருக்கு, இதோ படைக்கலங்கள் இருக்கு, எல்லா ஆட்சியும் இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு, எல்லா பலமும் அவர்களுக்கு இருக்கு, ஆயுதங்களும் இருக்கு, கிரீடமோ எல்லாம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உலகத்தின் அரசு என்றால் என்ன? இதோ அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மக்களை ஆட்சியில் நடத்த, மக்களை நடத்தி செல்ல இதோ அதிகாரத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குரிய பலனை பெறுகிறார்கள், அதுக்குரிய அதிகாரத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆட்சியில் என்ன இருக்கிறது? உண்மை நேர்மை இல்லை. அந்த ஆட்சி கொடுமை இருக்கிறது. அந்த ஆட்சியில் அன்பு இல்லை. அந்த ஆட்சியில் பொறுமை இல்லை. அந்த ஆட்சி நிலையும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆட்சி நிரந்தரமாவதில்லை. அவர்கள் நிலையான ஆட்சி நடத்துவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆட்சியில் என்ன இருக்கிறது? ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சியில் என்ன இருக்கிறது? அமைதி இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டளை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய கடவுள் அன்போடு இருக்கிறார், அவர் இரக்கத்தோடு இருக்கிறார், அவர் பொறுமையோடு இருக்கிறார், மக்களுக்கு உலகத்துக்கு அவர் கட்டளையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அரசராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆட்சிகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். லூக்காஸ் 1-ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிப்போம். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி புரிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோவின் குலம் என்றால் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்கக்கூடியவர்கள், விசுவசிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள், பொருத்தனை மன்னாட்டு செய்கிறவர்கள், கடவுள் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னென்னைக்கு ஆட்சி புரிவார். ஹல்லேலூயா, அவர் என்னென்னைக்கு ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. இப்போது உலகத்தில் இருக்கிற ஆட்சிகள் எத்தனை காலம் ஆட்சி செய்கிறார்கள்? 5 ஆண்டுகள், இல்லை என்றால் 10 ஆண்டுகள், இல்லை என்றால் கூடி போனால் 50 ஆண்டுகள். இதை தவிர அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆட்சிகள், இந்த உலகத்தின் அரசர்கள், ஆட்சி செய்ய அதிகாரம் உடையவர்கள் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு சில காலங்கள் வரை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். குறிப்பிடுகிற நாட்களை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சி என்னென்னைக்கும் ஆட்சி செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னென்னைக்கும் என்றால் இந்த உலகத்தை நீ விட்டு சென்றாலும் உன்னதத்திலும் அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகம் இல்லாமல் போகும், உனக்கு முன்னால் ஒன்று இல்லாமல் போகிறது. அவருடைய ஆட்சி அழிவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோவின் குலத்தை சேர்ந்த யாக்கோவின் மக்களே, ஆண்டவருடைய மக்களே, அவர் என்னென்னைக்கும் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆட்சி செய்வார்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி வெளிப்படுகிறது? உண்மையும் நேர்மையும் அன்பு இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆட்சியிலே உண்மை இருக்கும். ஹல்லேலூயா. பொய் ஆட்சி அல்ல, பொருட்டாட்சி அல்ல, ஏமாற்றாட்சி அல்ல, உயர்வு தாழ்வு என்ன ஆட்சி அல்ல. ஹல்லேலூயா. பிடித்தவர்களுக்கு ஒரு நிலை, பிடிக்காதவர்களுக்கு ஒரு நிலை, ஏழைக்கு ஒரு ஆட்சி, பணக்காரர்களுக்கு ஒரு ஆட்சி. அப்படி அல்ல நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சி. உண்மையும் நேர்மையும். ஹல்லேலூயா. இரக்கமும். ஹல்லேலூயா. கட்டளையும். ஹல்லேலூயா. கண்டிப்பும் தண்டிப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் குற்றம் செய்யும் போது, ஆண்டவருடைய பிள்ளை
வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய ஆலயத்திலே கிறிஸ்து அரசராக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆட்சிக்கு முடிவு இருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென் உலகத்தில் ஆண்டவர் யாக்கோபின் மக்களை கடவுள் நடத்துவார், உன்னதத்திலும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நீதி உடையவர். அவருடைய கண் நீதி உடையது. ஹல்லேலூயா. அவரை நீ ஏமாற்றவோ, பொய்யான விண்ணப்பங்களோ, பொய்யான வார்த்தைகளோ, பொய்யான ஜபங்களோ, பொய்யான நடத்தைகளோ ஒன்னால் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண் நீதியுடைய கண். நீதி எங்க இருக்கிறதோ அங்கு நீதி வழங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பொறுமை விடவர். அவருடைய ஆட்சி பொறுமை விடையது. உனக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கட்டளை உனக்கு போடுவார். அவருடைய ஆட்சியில் இருந்து, அரியணையில் இருந்து அவர் உனக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் கட்டளையாய் போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் உலகத்தில் பார்க்கக்கூடிய அரசர்கள் அல்ல நம் ஆண்டவர். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அரசாட்சி அல்ல, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பார். என்றென்றைக்கும் அவர் அரசராயிருந்து நடத்துவார். என்றென்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே அவருடைய ஆட்சி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21 4 வசனம் வாசிப்போம். இதோ உன்னுடைய அரசர் கழுதையின் மேலும் பொதிமிருக குட்டியின் மேலும் அமர்ந்து சாந்தமாக உன்னிடம் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உன்னுடைய அரசன் எப்படி வருகிறார்? ஒரு கழுதை மீது ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. இது சாந்த உடைய, அமைதி உடைய, எளிமை உடைய நிலையில் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெருமைப்படதுக்கல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆணவம் கொள்ளதுக்கல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், தன்னை தாழ்த்திக் கொள்ளவே எத்தகைய வல்லமை பெற்றாலோ, எத்தகைய வரங்களை பெற்றாலோ, எத்தகைய அதிகாரத்தை பெற்றாலோ தன்னை தாழ்த்திக் கொள்ளவே ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய கிறிஸ்து அரசர் ஒரு கழுதை மேல் ஏறி வந்தார். ஹல்லேலூயா. சாந்தமும் பொறுமையோ எளிமை உடையவராய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாந்தமும் பொறுமையோ எளிமையோ தேவை என்பதை அவர் நமக்கு முன்னால் முன்மாதிரியாக ஆண்டவராகிய தேவன் அகிலத்தை படைத்து அனைத்தை உருவாக்கிய தேவனாகிய வல்லமையுடையவர் ஒரு கழுதை மீது வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பட்டம் வரும்போது, நமக்கு பெரிய வேலை கிடைக்கும் போது, நமக்கு பெரிய சம்பளங்கள் உண்டாகும் போது, நாம் உயரும் போது
நாம் பெருமைப்படுகிறோம். நாம் ஒரு தூசி என்பது, ஆண்டவருக்கு முன்னால் ஒரு புழு என்பது நாம் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இல்ல வல்லமை பெறும்போது, ஒரு சில மரங்களை பெற்றுக் கொள்ளும் போது, அதன் மூலமாக நாங்கள பெரியவர்கள் என்பதை காட்டிக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காகாது என்ற நிலையில் ஆண்டவராகிய கடவுள் ஒரு கழுதை மீது வருகிறார். ஹல்லேலூயா. பொறுமையோடு, சாந்தத்தோடு, எளிமையோடு தன்னை தாழ்த்திக் கொண்டு, இது ஆண்டவராகிய கடவுள் உன் அரசர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி வாசி. இதோ உன்னுடைய அரசர் கழுதையின் மேலும், இதோ உன் அரசர் கழுதை மீதும் பொதிமிருக குட்டியின் மேலும் அமர்ந்து சாந்தமாக உன்னிடம் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்தமாய் வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? கழுதை மீது ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் சாந்தமாய் வருகிறார். தன்னை தாழ்த்திக் கொண்டு வருகிறார். அனைத்தையும் படைத்த கடவுள் என்பது அவர் தன்னை தாழ்த்தி, அவர் அரசர் என்பது தன்னை தாழ்த்தி, இதோ சாந்தமாக பொறுமையாக வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு அமைதியை கொடுக்க அவர் அமைதியாக வெளிப்படுகிறார். நீ சாந்தமாயிருக்க, நீ பொறுமைய அவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நாள் உயர்வு வந்தாலும், எத்தனை நாள் கனம் வந்தாலும், அது ஒன்றுமில்லை என்று நினைக்கவே ஆண்டவராகிய கடவுள் கழுதை மேல் வந்தார். ஹல்லேலூயா. முன்மாதிரியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் வெளிப்படுகிறார். சீயோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். யாக்கோபின் மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு நன்மை தீமை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். உனக்கு நன்மை தீமை ஆண்டவர் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். எல்லா தீங்கிலிருந்து உன்னை பாதுகாக்கிறார். எல்லா போராட்டத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறார். உனக்கு சமாதானமும் மகிழ்ச்சியோ, ரட்சிப்பு, வல்லமையோ, அபிஷேகமோ ஒன்னு நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் உனக்கு இருக்கட்டும். உலகத்தின் செல்வங்கள் இருக்கட்டும், தேர்ப்புகள் இருக்கட்டும், அதிகாரங்கள் உனக்கு இருக்கட்டும், அபிஷேகம், வல்லமையோ, மேலான அற்புத அடையாளம் வெளிப்படுத்துகிற ஆற்றல் உனக்கு இருக்கட்டும். ஆனா நீ எப்படி இருக்க வேண்டும்? சாந்தமும் பொறுமையும் எளிமையாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்கிற வேலையில் பொறுமை இருக்க வேண்டும். உன் வேலையாட்களை நீ பொறுமையாய் நடத்த வேண்டும், அன்பாய் நடத்த வேண்டும். நீ பொறுமை சமாதானத்தில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து இது தன்னை தாழ்த்தி சாந்தம் உள்ள, பொறுமை உள்ள, சமாதானத்தின் கடவுளாக தன்னை தாழ்த்திக் கொள்கிற நிலையில் ஒரு கழுதை மீது அரசர் ஏறி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை தேடி வந்தார்? சீயோனை தேடி வருகிறார் ஆண்டவர். யாரை தேடி வருகிறார்? இதோ யாக்கோபின் மக்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் அந்த மக்களுக்கு முன்னால் அவர் அரசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை அவர் நடத்து, இங்கு வரக்கூடிய மக்களை அவர் நடத்து, ஆட்சி செய்ய அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர், எபிரேயர் 1:8 வாசிப்போம். மகனை குறித்து சொன்னதோ, இறைவா உம் அரியணை என்றென்றும் உள்ளது, உம்முடைய அரசு செங்கோல் கோணா செங்கோலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செங்கோல் யாருக்கு முன்னால் வளைவதில்லை, அந்த செங்கோல் கோடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆயருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? செங்கோல் இருக்கிறது. அதனுடைய விளக்கங்களும் நமக்கு தெரிவதில்லை. அந்த செங்கோல் என்ற விளக்கம் நமக்கு தெரிவதில்லை. ஏன் அவர்கள் செங்கோலை கரத்தில் பிடிக்கிறார்கள்? அந்த செங்கோல் கிறிஸ்து என்ற அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து தன்னுடைய மக்களை ஆட்சி செய்கிறார். இதான் அவர்களும் தன்னுடைய சபையின் தலைவராய் இருந்து நியமிக்கப்பட்டு தன்னுடைய மக்களை ஆட்சி செய்ய அதிகாரப்படுத்தப்படுகிறார் என்று அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கரத்தில் இருக்கிற அந்த செங்கோல் கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து அரசரின் ஆட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அப்படியாக அந்த செங்கோலை அதிகாரமாக மக்களை நடத்தும்படியாக அரசராக அந்த செங்கோலை கரத்தில் பிடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த செங்கோல் எதற்கு கொடுக்கப்படுகிறது? மக்களை உண்மையிலும் பரிசுத்தத்திலும் பொறுமையிலும் அன்பிலும் கட்டளையிலும் நடத்த. ஹல்லேலூயா. ஆனா மனிதர்களுடைய அந்த செங்கோல் என்ன செய்கிறது? உண்மை நேர்மையற்றிருக்கிறது. மனிதர்களுக்கு வேறுபாடாய் இருக்கிறது. இதோ உயர்ந்தவர்களுக்கு அது வளைந்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அது நீதியோடு நேரே நிற்பதில்லை. அவர்களுடைய விருப்பத்தின்படி, அவர்களுடைய விருப்பத்தின்படி, அவர்களுடைய ஆலோசனைப்படி, அவர்களுடைய சட்டங்கள் படி அந்த செங்கோல் வளையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கக்கூடிய செங்கோல் மக்களுக்கு முன்னால் வளைவதில்லை. ஹல்லேலூயா. அது நேராக நிற்கும். ஹல்லேலூயா. எப்போதும் நியாயம் நீதி வழங்கக்கூடிய, மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, மக்களுக்கு சமாதானத்தை வழங்கக்கூடிய, மக்களுக்கு மகிழ்ச்சி வழங்கக்கூடிய நியாய நீதியுடைய செங்கோல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வளைவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நியாயம் நீதியை வழங்கக்கூடிய செங்கோல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆட்சியில் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய அதிகாரத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த அதிகாரத்தினால செங்கோலை வளைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நியாயம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு நியாயம் இல்லை. நீதியுடைய மக்களுக்கு நீதி இல்லை. ஆவியில ஒன்றாலும் ஆராதிக்கிறவர்களுக்கு நியாயம் இல்லை. ஹல்லேலூயா. அதிகாரத்தினாலே செங்கோல் வளையப்படுகிறது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வல்லமிக்க செங்கோல் எப்போதும் நேராய் நிற்கிறது. ஹல்லேலூயா. சியோனுக்கு
யாக்கோபின் மக்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு, உலகாலிருந்த கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு, உபவாசிக்கிற மக்களுக்கு, வேதத்தை பரட்டி தியானிக்கிற மக்களுக்கு, அவருக்கு அஞ்சி வாழ்கிற ஆராதிக்கிற மக்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமையிலே செங்கோல் நீட்டப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இதோ ஆண்டவராகிய கடவுள் அவருடைய ஆட்சி, இதோ கிறிஸ்தரசருடைய ஆட்சி, இதோ உலகத்திலோ பரலோகத்திலோ மண்ணுலகிலோ விண்ணுலகிலோ ஆட்சி நீடப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முடிவில்லையே. அந்த ஆட்சி நிலைப்படுகிறது, அந்த ஆட்சி நிலைப்படுகிறது. மனிதர்களுடைய ஆட்சிகள், அரசர் ஆட்சிகள் முறிந்து போகிறது. 5 ஆண்டுல நின்று போகிறது, 10 ஆண்டுல நின்று போகிறது, இல்ல கூடி 50 ஆண்டுல நின்று போகிறது. ஆண்டவருடைய கிறிஸ்துவின் ஆட்சி நீடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த மண்ணுலகில் மட்டும் அல்ல ஆண்டவரை ஆராதிப்போம், நான் இங்கே மட்டும் அல்ல ஆண்டவரை துதிப்போம், பரலோகத்திலோ இதோ தூதர்களாக இருந்து எப்போதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அங்கு மாற்றி நடத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே அந்த அழியாத நின்று போகாத ஆட்சியில கொண்டு செல்லும்படியாகவே ஆண்டவராகிய கிறிஸ்து மனிதராக உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலாத்து இயேசுவோடு கேட்கிறார், பிலாத்து இயேசுவோடு பேசுகிறார், நீ யூதரின் அரசனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லை என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்னுடைய அரசாட்சி இந்த உலகத்துக்குரியதல்ல, உன்னதத்துக்குரியது. ஹல்லேலூயா. நான் அரசன் இல்லை என்று சொல்லவில்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார், பயப்படவில்லை. என்னுடைய ஆட்சி உன்னுடைய ஆட்சி அல்ல, இந்த உலகத்துக்குரிய ஆட்சி அல்ல, அது உன்னதத்துக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அரசராக இந்த மண்ணுலகிலே ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்தில் நியாயம் நீதி அல்ல, இந்த உலகத்தில் அன்பை செய்யவும் இல்லை, உதவி செய்வோர்களும் இல்லை, அவரே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவராகிய கிறிஸ்து எப்போதும் எந்நேரமோ நமக்கு அவர் அரசராக இருந்து நம்மை ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்ணீர் வடிக்கும் போது அதற்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. அம்மே, நாம் திக்கற்றவர்களாய் இருக்கும் போது, முடியாதவர்களாய் நாம் மாறும் போது நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உலகத்தில் இருக்கிற அரசர்கள் ஒரு கோரிக்கை வைக்கும் போது, போராடும் போது, அந்த கோரிக்கை அவர்கள் ஏற்று மக்களுக்கு நல்லதை செய்யும் போது, அந்த கோரிக்கையின்படி அவர்கள் செய்யும் போது, அந்த அரசர் நல்லவர் என்பது, ஆட்சி நல்லது என்பது நாம் பறைசாற்றுகிறோம். ஹல்லேலூயா. உன் ஆண்டவராகிய கடவுள் உனக்கு ரட்சிப்பை கொடுத்து, உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, உன்னை அவர் ஆட்சி செய்கிறார்.
இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து அரசு எப்போது நமக்கு துணையாயிருக்கிறார், உதவியாயிருக்கிறார் என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களுடைய ஆட்சி, இந்த உலகத்தில் இருக்கிற அரசனுடைய ஆட்சி ஒரு நாள் இல்லாமல் போகிறது. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆட்சி எக்காலமும் எந்நேரமும் ஆட்சியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்சி செய்யப்படுகிறது, ஆட்சி நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். செம்மறிக்கு எதிராக அவர்கள் போரிடுவார்கள், செம்மறியோ அவர்களை வெல்வார். ஏனெனில் அவரே ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர், அரசர்க்கெல்லாம் அரசர். அழைக்கு பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் அவரோடு இருக்கும் உண்மை ஊழியர்களும் அவரோடு வெற்றி கொள்வர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செம்மறி ஆடாடு அவர்கள் என்ன செய்வார்கள்? யுத்தம் செய்வார்கள், போராடுவார்கள். அவர்கள் போராடிக் கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தின் அந்தகாரங்கள் போராடிக் கொண்டிருக்கும், உலகத்தின் தீமைகள் போராடிக் கொண்டிருக்கும், சத்ருவானவன் போராடிக் கொண்டிருப்பார், தீய மனிதர்கள் போராடிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதை சொல்லும்படியாக, அழிக்கும்படியாக போராடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய கடவுள் அவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரி ஜெயம் கொண்டார், சோதனையை ஜெயித்தார். இது மலையிலிருந்து அவரை தள்ளும்படியாக திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்திலிருந்து அவர் ஜெயித்தார். கல்லறைந்து கொல்ல திட்டம் போட்டார்கள், அதிலிருந்து அவர் ஜெயித்தார். அழகை சோதனையிலிருந்து அவர் ஜெயித்தார். அழகை திட்டம், அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், அவனே அரசனாய் இருக்க வேண்டும், எதிர் கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை அவர் அழித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. மரணத்தையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. கல்லறையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து அரச அவர் ஜெயம் கொள்கிறார். அவர் ஜெயிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஜெயத்தின் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஜெயத்தின் ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அரசர், கிறிஸ்து அரசர். இதை இந்த மண்ணுலகத்தை காப்பாற்ற, அழகாய ஜெயிக்க, அழக திட்டத்தை நறுமணம் செய்ய அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை கொண்டதை போன்று ஒரு அரசர் இதோ அவர் பலியானார். அவர் என்ன கண்டார்? கல்வாரியை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானமாகி சிலுவை எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு யாரும் இல்லையே, இந்த உலகத்தில் அவருக்கு யாரும் இல்லையே. சீடர்கள் மட்டும் இருந்தார்கள். அந்த சீடர்களோ இதோ கல்வாரியில் அவர் சென்ற போது மறைந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இல்லாத நேரத்திலும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவரை விசுவசிக்கிறவர்களும் ஜெயிப்பார்கள். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று ஆராதிக்கிறவர்களும் ஜெயிப்பார்கள். நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு இணையக்கூடியவர்களும் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. எந்த சோதனையிலும் எந்த துன்ப வறுமையிலும் அவருக்கென ஓடி உண்மையாய் வேலை செய்கிற ஊழியர்களும் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. உன்னை ஜெயிக்க வைக்கவே அவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து அரசர் என்னென்னைக்கும் ஆட்சி செய்கிறார். யாக்கோபின் மக்கள் மீது என்னென்னைக்கும் ஆட்சி செய்கிறார். சீயோன் மக்கள் மீது என்னென்னைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்கிறது மட்டும் அல்ல, அவர் ஜெயித்ததை போல ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே ஆண்டவருடைய மக்கள் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது ஓடுவான் அழகை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அனைவரும் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. என்னத்தில் ஜெயிப்பார்கள்? ஒரு யாதில் அல்ல நீ ஜெயிக்கக்கூடியது. உன்னை தேடி வருகிற சோதனை, பாவத்தின் சோதனை, இச்சையின் சோதனை, சிற்றின்பத்தின் சோதனை, உலக கவலை சோதனை, எல்லாவற்றிலும் நீ ஜெயம் கொள்வாய். ஹல்லேலூயா. யார் ஜெயிப்பா? ஆவியில் உண்மையிலும் ஆராதித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவருடைய மகன் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் இரத்தம் உன்னை மீட்டுக் கொண்டன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து அரசர் என்னென்னைக்கு உன்னை ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. 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 நீ எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள, நீ பிசாசை துரத்து, நீ பாவத்தை ஜெயிக்க, வியாதியிலிருந்து நீ ஜெயம் கொள்ளு, மரணத்திலிருந்து நீ ஜெயம் கொள்ளு, சோதனையிலிருந்து நீ ஜெயம் கொள்ளு. ஆட்டுக்குட்டி ரத்தம், கல்வாரி ரத்தம், கால்வாரி ரத்தம் ஜெயம் பெற்றது. ஹல்லேலூயா. 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 என்றென்றைக்கு உன்மேல் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும். ஹல்லேலூயா. என்றென்றைக்கு உனக்கு கிறிஸ்து அரசராயிருந்து ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே, உன் அரசர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு நீதி உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு கனம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை வாசிப்போம். வானதூதர் அனைவரும் புடைசூழ மருமகன் தன் மாட்சிமையில் வரும்போது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அவர் முன்னிலையில் எல்லா இனத்தாரும் ஒன்று சேர்க்கப்படுவர். இடையில் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல் அவர்களை வெவ்வேறாக பிரிப்பார். செம்மறிகளை தம் வலப்பக்கமும் வெள்ளாடுகளை இடப்பக்கமும் நிறுத்துவார். பின்னர் அரசர் தம் வலப்பக்கம் உள்ளோரை நோக்கி, வாருங்கள், என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய கடவுள் அரியணையில் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அரியணையில் வீற்றிருக்க உன்னுடைய கிரியைக்கேற்ப அவர் வலப்புறவும் இடப்புறவும் பிரித்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருக்கு மறந்து போகும். நாம் செய்த பாவம், அறிந்து செய்த பாவம் எல்லாம் அவருக்கு மறந்து போகும். என்ன நடக்கிற மூடை விட நம்பிக்கை விடவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்தை எடுத்து எல்லாவற்றையும் திறந்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாடி செய்த பாவம், அக்கிரமங்கள், கடவுளை அறிந்து கிறிஸ்துவை அறிந்து நீ செய்த பாவங்கள் அன்றே மறைக்கப்படாமல் வெளிப்படும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் அறிந்து செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் அங்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பாவம் செய்த கெட்டவர்களே இடது பக்கமாய் வைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நல்லவர்களை வலது பக்கமாகவும் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து அரசர் அவருடைய நியாயம் நீதியின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே பரலோகத்தில் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு அவர் ஆட்சி நடத்த ஆண்டவர் கொண்டு செல்லுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ இந்த உலகத்திலே ஆட்சிகள் மறைந்து போகிறது. பொய்யற்ற ஆட்சிகள், நீதி இல்லாத ஆட்சிகள், உண்மை இல்லாத ஆட்சிகள், அன்பில்லாத ஆட்சிகள் மலிந்து போகிறது. ஒன்று இல்லாமல் போகிறது. நீதியின் ஆட்சி என்றென்றைக்கும் நிலைப்படுகிறது. ஹல்லேலூயா, நீடிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே உன்னதத்துக்குள்ளே கொண்டு செல்ல, பரலோகத்தில் கொண்டு செல்ல, அவர் அரசரான ஆட்சி செய்ய வலப்புறம் இடப்புறம் பிரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆண்டவர், உன் கிறிஸ்து அரசர் உனக்காக பலியானவர், உனக்காக கல்வாரியை கண்டவர், உனக்காக அவமானமாக சிலுவை எடுத்தவர் உன்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அரசர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? தலையில் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அவர்களே அரசர்கள். கரத்தில் என்ன கொடுக்கப்படுகிறது? கோல் கொடுக்கப்படுகிறது, செங்கல் கொடுக்கப்படுகிறது. அவர்களே அரசர்கள். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உனக்காக இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த அரசர் என்ன செய்தார்? அவருடைய தலையில் என்ன கடந்து வந்தது? முள்முடி. ஹல்லேலூயா. முள்முடி கிரீடமாக இருந்தது. ஹல்லேலூயா. கரத்தில் என்ன கொடுக்கப்பட்டது? அவமானமாகிய சிலுவை. ஹல்லேலூயா. மகிமை அல்ல. கிறிஸ்து அரசருக்கு உலகத்தில் மகிமை கிடைக்கவில்லை. இதோ அவர் அற்புதம் செய்த இடங்களில் எல்லாம், அவர் போதி தாத்தமாதம் செய்த இடங்கள் எல்லாம் போய்விடுங்கள் போய்விடுங்கள் என்று விரட்டி விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துன்பத்தை கண்டார், அவமானத்தை கண்டார். இந்த உலகத்தில் அவர் எதையும் பார்க்கவில்லை. வேதனை கண்டார். யாருக்காக? இதோ சீயோன் மக்களுக்காக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களே சாதி மத வேறுபாடின்றி எல்லாரும் மீட்டுக்கொள்ளவே அவர் முள்முடி கிரீடத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. அவமானமாக சிலுவையை அவர் செங்கலாக பிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மகிமை கிரீடங்கள், இந்த உலகத்தின் மகிமை சங்காலைகள், அதிகாரங்கள், ஆட்சிகள் நிறுத்தப்படும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எப்போதும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? பெருமை அல்ல, நான் அல்ல, பெருமை அல்ல, உன்னை தாழ்மை, பொறுமை, அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நம்ம பொறுமை இருக்கும் போது, நம்ம தாழ்மை இருக்கும் போது, நம்ம எளிமை இருக்கும் போது நாம் கடவுளால் உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நான் சம்பாதிக்கிறோம், இந்த உலகத்தை நான் பேர்ப்புகளோடு வாழ்கிறோம், எல்லாவற்றையும் விட்டு செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரை போன்று நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒரு பவன் நகைப்பாலும் கொண்டு செல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தை விட்டு செல்வோம், மண்ணோடு மண் அழிந்து போகும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே கிறிஸ்தரசருடைய ஆட்சி நடந்த அந்த ஆட்சி நைக்கிரியர்களால் ஏற்பட்ட நைக்கிரியர்கள் உன்னதத்துக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. உன்னை அங்கு மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அவர் ஏற்பாடு செய்துள்ள வாசஸ்தலங்களிலே நீ மகிமையாக விண்மீனை போல அங்கு பரலோகத்தில் ஜொலித்துக் கொண்டிருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அங்கு ஜொலிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் வரை நீ அவருடைய ஆட்சியில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையில் இருக்க வேண்டும், சமாதானம் அன்பில் இருக்க வேண்டும், தானம் தர்மத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இருக்க வேண்டும், உன் முழங்கால்கள் கடவுளுடைய பாதத்தில் இருக்க வேண்டும், வேதத்தை புரட்ட வேண்டும், நல்லவர்களால் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனில் உனக்காக நிற்கப்படுகிற செங்கு வளைவதில்லை. ஹல்லேலூயா. நீ தப்பு செய்தாலும் நீ நல்லவன் நல்லவள் என்று, நீ காணிக்க கொடுப்பதால் நல்லவன் நல்லவள் என்று அந்த கால் வளைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்ற நிலை அல்ல. இதோ நீ நல்லவனாய் நல்லவளாய் இருக்க வேண்டும், நீ சாட்சிய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும், கிறிஸ்தவன் என்ற அடையாளம் உனக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் என்றால் என்ன? நம்முடைய கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த என்ன செய்வார்கள்? ஜெபமாலை கையில் எடுப்பார்கள். ஹல்லேலூயா. கழுத்தில் போடுவார்கள், இல்லை என்றால் கையில் வைப்பார்கள், இப்போது கரங்களில் சுற்றி வைப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம். ஹல்லேலூயா. குருஸ் அடையாளம். இது பெந்தகோஸ்தே சார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை எடுத்து செல்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் அவர்கள் கரங்கள் இருக்கும் போதே கண்டுபிடிப்பார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து அரசர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எப்போதும் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். எப்போது நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியை தருகிற கடவுளாய் இருக்கிறார். அவருடைய ஆட்சியில் எப்போதும் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Baba, 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 glory to Baba. ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்தரசருடைய இந்த பெருவிழாவில் எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன்.
உம்முடைய ஆட்சி அம்மே என்னென்னைக்கு நீடிக்கப்படுகிறது. உம்முடைய ஆட்சியில உம்முடைய மக்கள் நலன் இருக்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. Glory to Baba, glory to Baba. யூத ராஜசிங்கமே உம்மை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறேன். ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறேன். ஆமென். ஆசீர்வதிக்கிறேன் அண்ணே. உம்முடைய ஆட்சியில பொறுமை இருக்கிறது, உம்முடைய ஆட்சியில சமாதானம் இருக்கிறது, உம்முடைய ஆட்சியில அன்பு இருக்கிறது, உம்முடைய ஆட்சியில அவன் கட்டளை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவன் எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லார் மேல் வல்லமை போடுங்க, எல்லார் மேல் அக்கினியை போடுங்க, எல்லார் மேல் அபிஷேகத்தை போடுங்க. Glory to Lord, glory to Baba, glory to Baba. ஆசீர்வதிங்க. அற்புத அடையாளத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே, அபிஷேக வல்லமே, உன்னதத்தின் வல்லமே. எல்லா அந்தகாரங்கள் வெளியேறட்டும். தேவ பிள்ளைகளை ஆட்சி செய்கிற எல்லா தீமைகள், எல்லா இருளுகள், பாவத்தின் சிந்தனைகள், பொல்லாத கிரியைகள் எல்லாம் எரிந்து போகட்டும். இயேசு நாமத்தில் அழிந்து போகட்டும். வல்லமை நாள் உடைந்து போகட்டும். வல்லமை நாள் எரிந்து போகட்டும். ரிபா பாபா ரபா பாபா பாபா ரிகா பாபா பாலா 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 ரிபா பாபா பாலா 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 ரிகா பாபா பாலா. எல்லார் மேல் அபிஷேகம், எல்லார் மேல் வல்லமை, எல்லார் மேல் வல்லமை. எல்லா கண்கள் காணட்டும், எல்லா கண்கள் காணட்டும், எல்லா கண்கள் காணட்டும். வல்லமே 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 உச்சிடு வல்லமே உச்சிடு வல்லமே உச்சுங்க ஆண்டவரே உச்சுங்க. வல்லமை போடுங்க, வல்லமை போடுங்க. எல்லா தடையை உடைத்து விடுங்க, எல்லா கட்டுகளை அறுத்து விடுங்க. அமே அமே அபிஷேக வல்லமே, அபிஷேக வல்லமே, உச்சிடு வல்லமே. நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமை நான் நிரப்புங்க, வல்லமை நான் நிரப்புங்க, அபிஷேகத்தினா நிரப்புங்க, ஆற்றலினா நிரப்புங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சொல்லு 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 சொல்லு. Glory to Lord, glory Shamba Baba Baba Bala 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 Baba 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 Patsatane இயேசு நாமத்தில் வெளியேறு. எல்லா தாவிகள் வெளியேறு. அபிஷேகம் இறங்கட்டும். போராட்டங்களை உடைக்கட்டும். கண்ணீர் கவலைகள் உடையட்டும். தீமைகள் வெளியேறட்டும். தீமைகள் வெளியேறட்டும். சத்ருவுகள் உடையட்டும். சத்ருவுகள் உடையட்டும். சத்ருவுகள் விழட்டும். வல்லமை வல்லமை விடுவிக்கட்டும். எல்லா மக்களை விடுவிக்கட்டும். எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. வல்லமை வல்லமை உச்சிடு வல்லமை, விழுந்திடு வல்லமை, அற்புத அடையாளத்து வல்லமை, அற்புத அடையாளத்து வல்லமை எல்லார் மேல் ஊற்றப்படட்டும். வாலிப பிள்ளைகள் மேலே ரெட்டிப்பா ஊற்றப்படட்டும். சிறுவனில் ஊற்றப்படட்டும். ஆமென். கணவன் மனைவியிலே ஊற்றப்படட்டும். குடும்பமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ குடும்பங்களிலே அபிஷேகம் இறங்கட்டும். ஊற்றுங்க, அவே ஊற்றுங்க. ஊழியர்களுக்கு ஊற்றுங்க. எல்லாவற்றிலும் ஜெயங்களே ஊற்றுங்க. வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா வேதனை அகற்றுங்க. இல்லத்தில் அக்கிரியை போடுங்க. தேவ பிள்ளைகளோடு போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமை இயேசு நாமத்தில் வெளியேறு. இயேசு நாமத்தில் வெளியேறு. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்.
அவே எல்லா மந்திரவாத கட்டுகள் விளையாட்டு, எல்லா மாந்திரியங்கள் விளையாட்டு, விளப்படி ஆவிகள் வெளியேறட்டு, சந்தேக எரிச்சல் ஆவிகள் வெளியேறட்டு. அவே சாந்தமும் அமைதியும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டு. அற்புதம் நடக்கட்டு, விளப்படிகள் வெளியேறட்டு, உயிர் சேதங்கள் மாறட்டு, மரண செய்திகள் விலகி போகட்டு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அற்புதம், இயேசு நாமத்தில் அற்புதம், இயேசு நாமத்தில் அற்புதம். எல்லாருக்கும் மீட்பு, எல்லா குடும்பங்களுக்கு சமாதானம் இயேசு நாமத்திலே, மகிழ்ச்சி இயேசு நாமத்திலே, அற்புதம் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆமென். நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கோட்டைகளே உடைத்து விடுகிறேன், எல்லா பந்தனத்தை அறுத்து விடுகிறேன். ஆமென். Glory to Allah, glory to Allah. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, கவலைகளை அகற்றுங்க, போராட்டத்தை அகற்றுங்க. வாலிப பிள்ளைகளுக்காய் சோதரம், எல்லா தீமையிலிருந்து பிள்ளைகள் விலக்கி பாதுகாக்கப்படட்டும். ஆவியானவராலே பிள்ளைகள் நடத்தப்படட்டும். ஆசீர்வதிங்க, பாவத்தை ஜெயிக்க இங்க வல்லமை போடுங்க, கல்வி ஞானத்தை கொடுங்க, படிக்கிற அறிவை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, அபே வெற்றி பெற பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, படித்து முடிக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பை கட்டளை போடுங்க, நல்ல வாழ்க்கை கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. குடும்பமா ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஜெபிக்கிற ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. விசுவாசத்தில் கடவுளில் நிலைப்பட செய்யுங்க. அற்புத அடையாளங்களே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒன்றாய் முழங்கால் இருக்க, ஒன்றாய் வேதத்தை படித்து, ஒன்றாய் ஆண்டவருடைய வார்த்தையை பேச அபிஷேகத்தை ஊற்றுங்க, சமாதானத்தை ஊற்றுங்க, தெய்வீகத்தை ஊற்றுங்க, நீதிமான் குடும்பமாய் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஒரு வாழ்க்கையில எந்த நன்மை குறைப்படாத பெரு அவே ரெட்டிப்பாடு ஆசீர்வாதங்களே குடும்பங்களுக்கு கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி. வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள், ஊழியர்கள் எல்லாரும் இங்க கரத்தை தந்து செபிக்கிற, இவர்கள் ஏறெடுக்கிற, பாதத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காய் சோதரம், விஷா தடைகள் அழிந்து போகட்டும், விஷா தடைகள் நிர்மூலமாகட்டும், விஷா தடைகள் முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே இந்தியாவின் தடைகள் நிர்மூலமாகி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். இயேசுவின் அதிகாரத்தினாலே அற்புதம் வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். வல்லமை, வல்லமை அதிகாரத்தினாலே இந்த அற்புதம் வெளிப்படட்டும். ஆமென். நன்றி. ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லா மக்களே இங்க கரத்தை தந்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆற்றுங்க, இவர்களை தேற்றுங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, கூடவே இருங்க. ஆமென். கப்பலில் வேலை பார்க்கிறேன் எங்கள் சகோதரர்களுக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே, காண்ட்ரேட் வெற்றிகரமாய் முடிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. அங்கே இந்த போராட்டம் வராதபடி, எதிர்ப்புகள் வராதபடி, வியாதிகள் வராதபடி ஆண்டவர் காப்பாற்றுங்க. ஆசீர்வதிங்க, கூடவே இருங்க. வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்களுக்கு செபிக்கிற, சகோதரிகளுக்கு செபிக்கிற, ஆற்றுங்க ஆண்டவரே, தேற்றுங்க. ஆழ்ல ஊழியத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. விசுவாசம் வளர, அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துங்க. பலிகை பெருக, ஆவியானவர் செயலாற்றுங்க. பலிகை பெருக,
ஆசீர்வதிக்கிறேன். அன்று செயற்சை நடத்துங்க, தடையை முறித்து விடுங்க, எல்லா கொட்டை உடைத்து விடுங்க. ஏமாறத்துக்கா செபிக்கிறேன். வல்லமை போடுங்க, வல்லமை போடுங்க. நஷ்டத்தின் ஆவிகள் எரிந்து போகட்டும், லாபம் கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே படகு வெள்ளங்களுக்கு சோதரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒன்று இல்லாம கடலோர மக்கள் கண்ணீரில் இருக்கிறார்கள். மீன்களை வர செய்யுங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, நிரப்புங்க. ஊழியத்தை தாங்குகிற மக்களை ஆசீர்வதிங்க, இரட்டிப்பாய் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. கரையோர மக்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளே ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். கிழக்கிலிருந்து வரப்படுகிற மக்களை ஆசீர்வதிங்க. அற்புத அடையாளத்தை வெளிப்படுத்துங்க, நன்மை காட்டுங்க, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டும், இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டும். மேற்கிலிருந்து வரப்படுகிற மக்களை ஆசீர்வதிங்க, எழுப்புதலை போடுங்க, தலிகை பெருக ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து நன்மைகளை காட்டுங்க. புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துங்க. விழுந்தவர்கள் எழும்பினார்களோ ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆமென். நன்றி. மரண தூதனை வெட்டுங்க, மரண ஓலத்தை அகற்றுங்க, ஆபத்து விபத்தை அகற்றுங்க. ரத்தம் ஜெயம் கொள்ளட்டும். ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற எல்லா வாகனங்களிலும் ரத்தத்தை தெளியுங்க, ஆபத்துக்களை அகற்றுங்க. ஆவியானவர் அபிஷேகிங்க, பிரசனத்தை அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. ஊழிய மக்களுக்கு செபிக்கிறேன். ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க. காலை முதல் நேரம் வரை செய்து வந்த எல்லா ஊழியத்தை ஆசீர்வதித்து நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை காட்டுங்க. அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஆமென். நன்றி. இல்லாதவர்களுக்காய் சோத்திரம். இல்லத்தை கட்டளை போடுங்க. ஆமென். இல்லத்தை கொடுங்க, இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. கடன் தொல்லைக்கா செபிக்கிறேன், வட்டி கடன்களுக்கா செபிக்கிறேன். எல்லா கடன் துன்பத்தை உடைத்து விடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இங்க மக்கள் மீது நீங்க இறங்குங்க. வழி பாதை திறந்து விடுங்க. தப்பிவிக்க பலனை கொடுங்க. காப்பாற்றுங்க. சம்பத்துக்களை காப்பாற்றுங்க. உறவினங்களை காப்பாற்றுங்க. ஆசீர்வதிங்க. கடத்தலை மாற்றுங்க. வங்கி கடன்களை மாற்றுங்க. உடைத்து சாம்பலாக்குங்க. வல்லமையினாலே அற்புதம் நடக்கட்டும். கிறிஸ்து அரசனுடைய அதிகாரத்தினாலே அற்புதம் வெளிப்படட்டும். அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை காட்டுங்க. பிறந்த வாக்கியத்தை சோதரம், பிறந்த வாக்கியத்தை கொடுங்க. உம்முடைய பாதத்தை காத்திருக்கிற மக்களுக்கு பிறந்த வாக்கியத்தை ஆண்டவர் கட்டளை போடுங்க. இயேசுவின் நாமத்தில் திருமண தடைக்கா செபிக்கிற திருமண தடைகளை மாற்றுங்க. ஆண்டவர் நடத்துங்க, நல்ல காரியங்களை நடத்துங்க. தேவ பிள்ளைகளுடைய இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். நீ பாபா பாரா பாலா பாலா பா, நீ கம்மா பாபா ரபாலா பா. அமே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. அமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமே. நன்றி. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு செபிக்கிற பிரிவினை ஆவியை வெட்டுங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கிற போராட்டத்தின் ஆவியை சேர விடாம தடைப்படுகிற பிரிவின் ஆவியை வெட்டுங்க. வாழ்வை கொடுங்க ஆண்டவரே, வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதி
தந்தரிலிருந்து பிள்ளைகளை பிரிக்கிற ஆவியே கடிந்து கழுகிறேன். இயேசு நாமத்திலே கடிந்து சபிக்கிறேன். அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே பற்றி எரியட்டும். தேவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே சமாதானம் உண்டாகட்டும். தாய் தந்தர்களை புரிந்து வாழ பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகட்டும். பிள்ளைகளை புரிந்தெடுக்க தாய் தந்தர்களுக்கு ஞானம், பொறுமை, அன்பு உண்டாகட்டும். நீங்க செயலாற்றுங்க, அசைவாடுங்க, அனல் முட்டுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். பெரியோர்களை ஆசீர்வதிங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு அன்பை கொடுத்து பெரியவர்கள் என்ற நிலையிலே தள்ளாத பெடு அன்பு செய்கிற இதயத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இறை ஞானம், இறை அச்சம், இறை நம்பிக்கை, இறை சாயலை கொடுங்க. ஆவியானவே இவர்களுக்கு இறை சாயலை கொடுங்க. ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். பால் குடிக்கிற குழந்தை முதல் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வரை ஆசீர்வதிங்க. இதோட வல்லமை பாயட்டும், வல்லமை பாயட்டும். ஆமென். நன்றி. தனியார் நிலையில் வேலை பார்க்கிறேன். ஆமென். வேலை செய்வர்களுக்காய் சோதரும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறேன். வேலைக்காரர்களுக்காய் சோதரும். வல்லமை இறங்கட்டும். வேலையில் உயர்வு உண்டாகட்டும். வேலையில் கனம் உண்டாகட்டும். நீண்ட ஆயுசு உண்டாகட்டும். உடல் வலிமை கிடைக்கட்டும். மக்களை ஆசீர்வதிங்க. டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. அம்மே ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தூரத்தில் இருந்து காலே கடந்து வந்த எல்லா மக்களையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து அனுப்புங்க. யாக்கோவை ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த மக்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்து ஆசீர்வாதங்க எல்லா மக்கள் மேல பலிகை பெருகட்டும். வாக்குத்தத்த நிறைவேறட்டும். நம்ம சோர்ந்து போகாத பெரு பலப்படுத்துங்க. அற்புதத்தை காட்டு பலப்படுத்துங்க. பலிகை பெருக வைங்க. அற்புதத்தை காட்டுங்க. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. ரத்தம் செய்யும். எல்லாருக்கும் விடுதலை, வியாதி தொல்லையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை ஆட்டுக்குட்டி ரத்தம், அடிக்கப்பட்ட ரத்தம் ஊற்றப்படுவதாக. கை கால்களில் ரத்த நாளத்தில் இறங்குவதாக. உள்ளுறுப்பில் வெளியுறுப்பில் ஊற்றப்படுவதாக. எலும்பு நரம்புகளில் உள்வாரி ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தம் ஊற்றப்படுவதாக. தோல் சதையிலே சுகமளிக்கு வல்லமை இறங்குவதாக. வெளியுறுப்பு உள்ளுறுப்பு ஊற்றப்படுவதாக. சுகமளிக்கு வல்லமை எல்லா யாதியையும் விடுதலை கொடுப்பதாக. அற்புதம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் அதிகாரத்திலே, இயேசுவின் நாமத்திலே அற்புதம். ஆண்டவருக்கு நன்றி. பிரஷர் யாதே, சுகர் யாதே எல்லாம் விலகி போகட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்லமே சுகத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கை கால் வேதனை, கால் பாத வலிகை எல்லாம் மறைந்து போகட்டும். அட்டாக்கு யாதிகள், ஆச்சடைப்புகள் விலகி போகட்டும். ஆற்றில் வல்லமே இறங்குவதாக. உப்பு யாதி விலகி போவதாக. சுகர் யாதி விலகி போவதாக. பிரஷர் யாதி அமே விலகி போகட்டும். அது கண்ட்ரோல் ஆகட்டும். ரத்தம் செய்யும். லிவரில் இறங்கட்டும். கிட்னியில் இறங்கட்டும். வயிற்றுக்குள் இறங்கட்டும். வயிற்று வேதனை மறையட்டும்.
நாமத்திலே நட்டெலும்பிலே வல்லமை பாயட்டும். நட்டெலும்பு பிரச்சனை, சாவு பிரச்சனை விலகி போகட்டும். இடுப்பெலும்பிலே வல்லம் இறங்கட்டும். முட்டுகளிலே, முட்டு சிரட்டைக்குள்ளே அசைவிலே வல்லமை பாயட்டும். சுகமளிக்கு வல்லமை, தோல் அலர்ஜி, ரத்தத்தின் அலர்ஜி, ஆஸ்மா யாதி, ஜலதோஷ அலர்ஜி எல்லாவற்றையும் உடைக்கட்டும். கண்களுக்கு வல்லமை இறங்கட்டும். பார்வை கிடைக்கட்டும். குருடருக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் மக்களுக்கு பார்வை கொடுங்க, பார்வை கொடுங்க, விடுதலை கொடுங்க. அந்த ரத்தப்பக்கு யாதிகள் விலகி போகட்டும். கர்ப்பப்பை பிரச்சனைகள், கர்ப்பப்பை கட்டிகள் கரைக்கப்படட்டும். மச்சக்காமா யாதிகள் விலகி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும். முற்றிலுமாக விடுதலை இயேசுவின் நாமத்திலே. விஷ வைரஸ் காய்ச்சல் விலகட்டும். உடம்பு வேதனை, முதுகு வலிகள், கழுத்து வேதனை விலகி போகட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். திருநாடு அற்புத அடையாளங்களை காட்டுங்க. இங்க மக்களுக்கு காட்டுங்க. கிறிஸ்து அரசரே, நீங்க தரிசனமான இந்த ஆலயத்திலே இந்த மக்களுக்கு திருநாடு அற்புதத்தையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. ஊழிய பாதே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எவனும் தீண்டாத காப்பாத்துங்க. பலிக்கு பெருக வைங்க. ஆத்துமாக்களே, ஊழியத்தே, ஊழிய மகிமே பலிக்கு பெருக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து இங்க கரத்தில் தந்து விண்ணப்பம் கண்ணீரைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.